வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நுங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நுங்கோடைய பெனிஃபிட் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் மக்களே. பருவ காலத்துக்கு ஏற்ப உடல்நிலையில் உண்டாகக்கூடிய மாற்றங்களை தடுத்து நுங்கு நமக்கு ஆரோக்கியமாக நம்மளை வைக்கும். ஸோ அந்த வகையில் கோடைக்காலம் வந்துட்டாலே உடலுக்கு குளிர்மை தரக்கூடிய பொருள்களை நுங்கு இன்றியமையாது தான். பனை மரத்திலிருந்து பெறப்படக்கூடிய பனை வெல்லம், பனங்கற்கண்டு, பனங்கிழங்கு, பதநீர் வரிசையில் நுங்கும் இது மாதிரி நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். எல்லாருமே நுங்கு சாப்பிடும் போது அதோடைய தோல் நீக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய சதைப்பகுதியை மட்டும் சாப்பிடுவோம். ஆனால் தோற்பாக இருக்கக்கூடிய நுங்கினுடைய தோல் பகுதியில் தான் கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி, விட்டமின் சி போன்றவையெல்லாம் அடங்கியிருக்கு. இனி நுங்கை நீங்கள் சாப்பிடும்போது தோலோடு சாப்பிட்டு பழகுங்க. கோடையில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த நுங்கால உண்டாகக்கூடிய நிறைய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அம்மை நோயினுடைய தாக்கம் தீர்வதற்கு நுங்கு எடுத்துக்கலாம். கோடையில் வாட்டி வதைக்கக்கூடிய அம்மை நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு நுங்கு பயன்படுது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் எளிதில் சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை போன்ற நோய்கள்லாம் ஏற்பட்டுரும். சீதோஷண நிலையால் உடலில் சூடாகி பித்தம் அதிகமாகி அதனோட கபமும் சேர்ந்து கிருமி தொற்று உண்டாவதன் மூலமாக அம்மை வருது. இது 7 நாட்களிலிருந்து 15 நாட்கள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னாலும் இந்த நாட்கள் உங்களுடைய உடல் சைடு எஃபெக்ட்ல நிறைய பாதிக்கப்படும். இந்த நீர் கொப்புளங்கள் சுருங்க சுருங்க உங்களுடைய உடல்ல அரிப்பு ஏற்படும். அரிப்பு தாங்காமல் சுரிந்து விட்டதால அங்கு மீண்டும் அம்மை கொப்புளங்கள் உருவாகும். அம்மை நோய் இருக்கிறவங்க எல்லாம் தொடர்ந்து நுங்க சாப்பிட்டு வருவதன் மூலமாக உடல் குளிர்ச்சி அடையும். கொப்புளங்களின் மீது நுங்கு நீரை தடவி வருவதன் மூலமாக கொப்புளங்கள் குளிர்ச்சி அடைந்து அரிப்பை உண்டாக்காமல் இருக்கும். கோடை துவங்கும் போதே தொடர்ந்து நீங்க நுங்கு சாப்பிட்டு வரும்போது அம்மை நோய் பெரும்பாலும் உங்களை நெருங்காது. ஒருவேளை அம்மை நோய் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு நீங்க நுங்கு எடுத்துக்கொள்ளும் போது விரைவில் நலம் பெறலாம். தாகம் தணிக்கப்படுவதற்கு நீங்க இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய தாகத்தை தணிக்கிறதுக்கு உங்களுடைய உடலை நீரேற்றமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நுங்கு எடுத்துக்கலாம். கோடையில உடலில் எவ்வளவு நீர் இருந்தாலுமே நீர் பற்றாக்குறை உண்டாகும். ஐஸ் வாட்டர், செயற்கை குளிர்பானங்கள் எல்லாமே உங்களுடைய தொண்டைக்கு இதமளித்தாலும் அது ஆரோக்கியத்தை உங்களுக்கு கெடுக்கும். ஸோ இதை தாண்டி எந்த அளவுக்கு தண்ணீர் குடித்தாலும் தாகம் அடங்கலை அப்படின்னு சொல்றவங்கலாம் நுங்கு சாப்பிட்டா தாகம் தணியும். குறிப்பாக வெயிலில் செல்லக்கூடிய போது சிலருக்கெல்லாம் அனல் காற்று உடலில் படும்போது உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்து குறைந்து ரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் அது அப்சார்ப் பண்ணிக்கும். அப்போ ரத்த ஓட்டத்தில் நீர் சத்து குறைபாடு ஏற்படும். ஹீட் ஸ்ட்ரோக் போன்ற மயக்க நிலையெல்லாம் இதனால உண்டாகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. நீங்க அப்பெல்லாம் நுங்கு எடுத்துக்கணும். நுங்குல சோடியம் மற்றும் பொட்டாசியம் தாதுக்கள் இருக்கிறதால இது நீரிழப்பு அபாயத்திலிருந்து பாதுகாக்குது. வெயிலினுடைய வெப்பம் உடலை தாக்காமல் இருக்கிறதுக்கு வீட்டில் இருக்கும் போதே வெளியே வந்ததுக்கு அப்புறம் நுங்கு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தாகம் தணிவதோடு நீர் சத்து இழப்பு அபாயமும் உங்களுக்கு உண்டாகாது. உடல் வெப்பநிலையை சீராக வைத்திருக்கிறதுக்கும் உடலுக்கு ஆற்றலையும் நுங்கு உங்களுக்கு வழங்கும். மலச்சிக்கல் தீர்வதற்கு நுங்கு எடுத்துக்கலாம். உடல்ல அதிகப்படியாக வியர்வை வெளியேறுவதால உடலில் வழக்கத்தை விட அதிகப்படியான நீர் சத்து குறைபாடு உண்டாகும். இதை தவிர்க்கிறதுக்கு பழங்கள், நீர் சத்து மிக்க காய்கறிகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத வலியுறுத்துறாங்க. ஆனா சற்று காரமான உணவு வகைகளாக இருந்தாலும் வயிற்று பிரச்சனை, செரிமான கோளாறு, நீர் சத்து குறைபாடாலும் மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு ஏற்படும். காலையில வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரை குடித்ததுக்கு அப்புறம் 2 அல்லது 3 நுங்குகளை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் நமக்கு காணாம போயிடும். குடல் இயக்கத்தை அது சீராக செயல்பட வைக்கும். சைடு எஃபெக்ட் எல்லாமே நமக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் இதெல்லாமே நமக்கு கியூர் பண்ணிடும் நுங்கு. அல்சர் தீவிரமாக உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை நீங்க குறைக்கிறதுக்கெல்லாம் நுங்கு எடுத்துக்கலாம். உணவு குழாய், இரைப்பை, சிறுகுடலின் உட்சுவரில் உருவாகக்கூடிய ஒரு வகை புண் தான் இந்த அல்சர், குடல் புண் அப்படின்னு சொல்லுவோம். அல்சரால அவதிப்படுபவர்கள் கோடையில உணவு முறையில கவனமாக இல்லை அப்படின்னா மேலும் அதிக பிரச்சனை உங்களுக்கு அல்சர்ல இன்னும் எஃபெக்டா உங்களுக்கு வந்துடும். உணவு பழக்கம் மூலமே நீங்க இந்த அல்சரை பெரும்பாலும் குணப்படுத்துகிறதுக்கும் கட்டுப்படுத்துகிறதுக்கும் முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மிதமான கார உணவுகளும் அது கூட வெயில் காலங்களில் அதிகப்படியான சைடு எஃபெக்டும் உங்களுக்கு உண்டாக்கும். தொடர்ந்து நீங்க நுங்கு எடுத்துக்கொள்வதன் மூலமாக அல்சர் தீவிரமாக கட்டுப்படுத்த முடியும். வயிற்று புண், குடல் புண் இதெல்லாமே ஆறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சை நீக்கி கல்லீரலையும் சுத்தம் செய்வதற்கு நுங்கு உதவிகரமாக இருக்கும். குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேற்றும் நுங்கு. நெஞ்சு முதல் வயிறு வரைக்கும் எரிச்சல் இருந்தாலும் நுங்கு உங்களுக்கு இதமான ஒரு ஃபீலை தந்து அதில் கியூர் பண்ணிடும். புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு அதை குணப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நுங்கு எடுத்துக்கலாம். புற்றுநோயில் கருப்பை வாய் புற்றுநோய்க்கு அடுத்ததாக பெண்கள் மார்பக புற்றுநோய்க்கு தான் அதிகம் ஆளாகிறாங்க. இது அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஆந்தோசைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் நுங்குல இருக்கு. இந்த ஆந்தோசைனின் என்னும் வேதிப்பொருளானது புற்றுநோய் செல்கள் மற்றும் அது உருவாக்கக்கூடிய கட்டிகளினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். பெண்கள் நுங்கு கிடைக்கக்கூடிய சீசன்ல
நேரத்தில் அதை எடுத்துக்கொள்ளும் போது சிறந்த பலனை அவங்களால் அடைய முடியும். கூடுதலாக இது இதய நோய்களையுமே அவங்களுக்கு குறைக்கும். வியர்க்குரு பிரச்சனையை தீர்வதற்கு நுங்க பயன்படுத்தலாம். அதிகப்படியான வெப்பத்தால் சருமத்தில் வறட்சி, எரிச்சல், சரும வியாதி இது மாதிரி பொதுவாக பிரச்சனைகள்லாம் இருக்கும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா கோடை காலத்தில் பிறந்த குழந்தை முதல் வயதானவர்கள் வரை அனைவருமே வியர்க்குரு பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளாவதுண்டு. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நுங்கு சாப்பிடுவதோடு அப்பப்போ வியர்க்குருவின் மீது அந்த நுங்க தடவி வந்தாலும் வியர்க்குரு மறையும். அதே போல் வெயிலால் வரக்கூடிய சூட்டு கொப்புளங்களும் அது மாதிரி நம்ம நுங்கு தடவி பூசும் போது அந்த எரிச்சல்லாம் இல்லாமல் போயிடும். மீண்டும் இது வராமல் நம்ம சரி பண்ணிக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நுங்கு எடுத்துக்கொள்ளலாம். அதிக எடை கொண்டிருப்பவர்கள்லாம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு பலவிதமான டயட் மேற்கொள்வாங்க. அதை கோடை காலங்களிலும் கடைபிடிக்கும் போது உடல் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். ஸோ அவங்க தொடர்ந்து 3 நுங்க அரை டம்ளர் நீரில் ஊற வைத்து நல்லா மசிச்சு அதை கொஞ்சமாக நீர் விட்டு குடிச்சிட்டு வரலாம். இப்போ டயட் பிரச்சனையால் உடலுக்கு வரக்கூடிய உடல் உஷ்ண பிரச்சனை வராமல் உங்களுக்கு அது பாதுகாக்கும். அதோடு நுங்கில் இருக்கக்கூடிய கனிமச்சத்தும் ஊட்டச்சத்தும் உடலில் குளுக்கோஸுடைய அளவை சீராக வைத்து உடலை சோர்வின்றி சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையையும் இது குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குறைந்த கலோரி நுங்கு கொண்டிருக்கிறதால இது நீண்ட நேரம் உங்களுடைய பசியை ஊக்குவிக்காது. குறிப்பாக நீங்கள் நுங்கு உங்களுக்கு மிகவும் மிகவும் நல்லது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்கள் நுங்கை சாப்பிட்றீங்க அப்படின்னா வாங்கிய உடன் அல்லது நுங்கை பிரித்து எடுத்த ஒரு சில மணி நேரங்கள்லேயே அதை நீங்கள் சாப்பிட்றணும். இல்லை அப்படின்னா அதை அந்த குளிர்சாதன பெட்டியில் வைத்து பயன்படுத்தி சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவுக்கு அதிகமாக நுங்கு நீங்கள் சாப்பிடும் போதும் கடுமையான வயிற்று வலியும் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ குறிப்பாக நீங்கள் நுங்கு வாங்குறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அது இருக்கும்போது உடனே சாப்பிட்றணும். கொஞ்ச நேரத்துலேயே சாப்பிட்றணும். அதை நீங்கள் சில் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு நன்மைகளை தராது, தீமைகளை தரும். நுங்கு அந்த சீசனில் மட்டுமே கிடைக்குது அப்படின்றதுக்காக அளவோடு சாப்பிடணும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா கடுமையான வயிற்று வலி ஏற்படும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே அளவோடு நுங்கு சாப்பிட்டு நிறைய மருத்துவ நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.